சுனாமிக்கு பிறகு மக்கள் கடற்கரை மக்களும் கடலை சபிக்க தொடங்கினாங்க. கடலம்மா எங்களை இந்த மாதிரி பண்ணிட்டே அப்படிங்கிறது. சாப்பாட்டுக்கு வழி இல்லை, வறுமைப்பட்டிருக்கிறோம், கணவர் இல்லாம கூட நான் வாழ்ந்துருவேன். ஆனா இந்த சமூகம் என்னை எப்படி பாக்குதுங்கிறதான் எனக்கு பெரிய துயரமா இருக்குது. பொம்பளையா பிறக்க கூடாதுங்க. தன்னுடைய மனைவியை கைவிடுவது என்பது நெய்தல் சமூகத்துல சாதாரணமான விஷயம் இல்லை. ஆனா நான் ஜெகதாப்பட்டினத்துல பார்த்தேன், நிறைய கிராமங்கள்ல பார்த்தேன். கடற்கரையில அபலைகளுடைய எண்ணிக்கை எப்படி ஆச்சரியப்படுத்தக்கூடிய விதத்துல இருக்குதோ, அதே மாதிரியே கணவரால் கைவிடப்பட்ட பெண்களுடைய எண்ணிக்கையும் அதிகமா இருக்கு. HIV இன்ஃபெக்ஷன் அங்க ரொம்ப அதிகமா இருக்கு. புலம்பெயர்ந்து கடலுக்கு போகக்கூடிய மீனவர்கள் வாழக்கூடிய பகுதிகள் எல்லாம் இது ஒரு புதிய சிக்கலாக வந்துட்டு இருக்கு. பேரிடர்கள் வரும்போது கூட அந்த பேரிடர்கள்ல அவங்க அனுபவிக்கக்கூடிய அந்த துயரங்களை தாண்டி இப்ப எல்லாமே சரி பண்ணிட்டோம், எல்லாமே ஓகே அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கு மீடியாவை அரசு நிர்பந்தம் கொடுக்கறதும் உண்டு. மீனவர்களே பேசினா எப்படி இருக்கும்? கடற்கரையின் ஆன்மாவை, அந்த ஆன்மாவுக்கு காது கொடுக்கறதுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஐடியா எனக்கு தோணப்பதான் அவர்களுடைய குரலையே, அவர்களுடைய கருத்துக்களையே ஒரு நேர்நிலையாக அந்த விஷயங்களை பதிவு பண்ணணும், அதையெல்லாம் ஒரு தொகுப்புல கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு 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 கருத்து எனக்கு ஏற்பட்டது. பெட்டருடைய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பார்த்து சார். பிரம்மாண்டமாக பறந்து விரிந்திருக்கக்கூடிய இந்த பெருங்கடலை நம்ம கைகள்ல அடக்க முடியாது தானே. ஆனா கடலை ஆளக்கூடிய மீனவ சமுதாய மக்களுடைய வாழ்வியல் முறைகளையும் அவங்க மேற்கொண்டுட்டு வரக்கூடிய சவால்கள், பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் பற்றி குறிப்பா 20 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமிக்கு பிறகு அவங்களுடைய வாழ்க்கை என்ன மாதிரியான மாற்றங்களை சந்திச்சிருக்கு, என்ன மாதிரியான நெருக்கடியில் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க, இந்த மாதிரி பல விஷயங்களை பேட்டிகளாகவும் கட்டுரைகளாகவும் விவாதங்களாகவும் தமிழகம் முழுவதும் உள்ள கடற்கரை பகுதிகளுக்கு பயணம் மேற்கொண்டு அதை துறையாடல் அப்படிங்கிற ஒரு தொகுப்பு புத்தகமா வெளியிட்டு இருக்கிறாரு பேராசிரியரும் எழுத்தாளருமான வரிதயா கான்ஸ்டன்டின். அவரோட தான் நிறைய விஷயங்களை நாம இன்னைக்கு பகிர்ந்துக்க போறோம். வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். கடல் அன்னையோட மடியில தவழ்ந்து கடலோடு உறவாடி உருவானவர் நீங்க. உங்களுடைய ஒவ்வொரு புத்தகங்களை திறக்கும் போதும் கடல் காத்தும் அந்த உப்பு காத்தும் மீன் வாசமும் நமக்கு அப்படியே நம்ம மேல படுற ஒரு உணர்வு இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கும் மேலாக கடல் சார்ந்த பயணங்கள், கடல் குறித்த அந்த எழுத்துக்கள் இதுல பயணப்பட்டு இருக்கீங்க. பல பெரும் கடல்களை பார்த்தவங்க நீங்க. உங்களுடைய உணர்வு எப்படி இருக்கு? இப்போ ஒரு கடற்கரை சார்ந்த ஒரு கடல் பக்கத்துல உட்காந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த தருணம், இந்த உணர்வு, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி? சரியா சொல்லப்போனா, இது நான் இப்போ பணி நிறைவுக்கு பிறகு தங்கியிருக்கிற இடமே கடல் பார்வையில் இருக்கிற இடத்துல தான் தங்கியிருக்கிறேன், கன்னியாகுமரி மாவட்டத்தில். அந்த ஒரு கடல் உணர்வு அப்படிங்கிறத அடிப்படையில் நான் ரொம்ப விரும்பி ஏற்கிற ஒரு விஷயமா இருக்கு. கடல் சாராத ஒரு தொழிலுக்கு நான் போயிருந்தா கூட கடற்கரையில் பயணம், கடலுக்கு போகிற கடற்குடிகளோடு உரையாடல்கள், தொடர்ந்து அந்த கடற்கரை மனம், அந்த பாதையிலேயே பயணப்பட்டு இருக்கிறேன். அது ஒரு அலாதியான உணர்வு. கடற்கரையில் உட்கார்றது அறிவியல் ரீதியாகவும், பரந்த புல்வெளிகளில் ஓய்வெடுக்கிறது, கடற்கரையில் போய் காற்று வாங்கிறது, ஓய்வெடுக்கிறது, இந்த இரண்டையுமே மருத்துவர்கள் எப்போதுமே எல்லாருக்கும் அறிவுரை சொல்கிறாங்க. நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு, மன நெருக்கடிகள் இருக்கிறவங்க, மன அழுத்தம் இருக்கிறவங்கெல்லாம் கடற்கரையில் போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்தாலே போதும் அப்படின்னு. இயற்கையாகவே கடலுக்கு அந்த ஒரு தன்மை இருக்குது. ரெண்டாவது, கடல் சார்ந்த மக்களோடு, கடலோடு, அது சார்ந்த அறிவியல், சூழலியல், இந்த விஷயங்களில் ஆய்வுகளில் ஈடுபட்ட காலத்திலையுமே கடல் எனக்கு எப்போதுமே அடிப்படையில் நெருக்கமான ஒன்றாக இருந்துட்டு இருக்குது. கடலை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அந்த பிரம்மாண்டத்தை ரசிக்கிறவங்க, அந்த பிரம்மாண்டத்துக்குள்ள போகணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாருமே இருப்பாங்க. நீங்க கடலோடையே உறவாடிக்கிட்டு இருக்கீங்க. கடல் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கு. இப்போ நீங்க பேசும்போது கூட கடல் எனக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ மற்றவங்க பார்வைக்கும் உங்களுடைய பார்வைக்கும் கடல் எந்த அளவுக்கு வித்தியாசமானதா இருக்கும்? அடிப்படையில் மற்ற மக்களை பொறுத்தவரையில்
கடல் வந்து ஒரு கேளிக்கை சார்ந்தது. கடற்கரைக்கு போகிறது, கால் நனைக்கிறது, கடற்கரை மணலில் உட்கார்றது, இதெல்லாம் ஒரு கேளிக்கை சார்ந்தது. கடலை பற்றி அவங்க நினைக்கும் போது அடிப்படையாக மீன் மிக முக்கியமான ஒரு உணவு. இப்போ மீன் வந்து அவர்களுடைய உணவின் ஒரு பகுதியாகவும், கடல் கடற்கரையெல்லாம் அவங்களுடைய கேளிக்கை சார்ந்த ஒரு இடமாக மட்டும்தான் அவங்க மனசில் இருக்குது. அதை தாண்டி கடல் வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு 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 இருப்பு. அது வந்து உலக கடல்கள் வந்து காலநிலையை தீர்மானிக்குது, பருவநிலையை தீர்மானிக்குது, வேளாண்மையை தீர்மானிக்குது, உலகின் ஒட்டுமொத்த உணவு உற்பத்தியை தீர்மானிக்குது, வணிகத்தை தீர்மானிக்குது. உலகின் மிகப்பெரிய நகரங்கள் எல்லாம் கடல் தொட்டு கிடக்கிற பகுதிகளாகவே இருக்கிறது. இப்படி நாம் விரும்பியோ விரும்பாமலோ நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பிரிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கிற கடலை பற்றி சமவெளி மக்கள் வந்து மிக குறைவாகவே அறிஞ்சிருக்கிறாங்க. கடலை பற்றியே அறியாதவர்கள் கடலை சார்ந்து எப்போதும் கடலுக்கு நெருக்கமாக வாழக்கூடிய மக்களை பற்றி அறிந்திருக்க வேண்டும் என்று நாம் வந்து எதிர்பார்க்க முடியாது. இப்போ மற்ற மக்களுடைய பார்வையில் வந்து கடலும் கடற்கரையும் வந்து கேளிக்கையும் ஒரு உணவு அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் வருது. கடற்கரையில் இருக்கிற மக்களுடைய உணர்வோடு சேர்ந்து நான் கடலை பார்க்குறேன். அது அவர்களுடைய வாழ்வின் பிரிக்க முடியாத ஒரு பகுதியாக இருக்குது. வாழிடமாகவும் வாழ்வாதாரமாகவும் கடல் இருக்குது. நான் இந்த பயணங்களில் தொடர்ந்து போகும்போது எனக்கும் அந்த உணர்வு வந்து ஏற்பட்டிருக்குது. ஏன்னா அந்த மக்களை சந்திக்கும்போது ஒரு அறிவியலாளனாகவோ ஒரு பேராசிரியராகவோ நான் அவங்கள போய் சந்தித்ததில்லை. இந்த பேராசிரியர் சட்டை கலட்டி வச்சுட்டு இந்த அறிவியல் ஆய்வுகளில் எனக்கு கிடைத்த கடல் குறித்த அறிவையெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்து விட்டு கடற்குடிகளுடைய மாணவனாகவே அவங்ககிட்ட போய் உட்கார்ந்துருக்கிறேன். அந்த ஒன்றும் தெரியாதவன் அப்படிங்கிற ஒரு எளிமையோடு அவங்ககிட்ட உட்கார்ந்துருக்கிறேன். அவங்க பேசும்போது கடல் பேசுகிற மாதிரி இருக்கும். பல நூற்றாண்டுகளாக கடலிடமிருந்து அந்த சமூகம் கற்றுக்கொண்டவற்றை சிறு சிறு அனுபவங்களாக சிறு சிறு கருத்துக்களாக அவங்க பேசும்போது பல்கலைக்கழகங்களில் நாம் பெற்றுக்கொண்ட பாடங்களை விட யதார்த்தமான அறிவு அங்கிருந்து கிடைக்குது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். கடல் எப்பவுமே அதை தேடி வர்றவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்த கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு. சந்தோஷத்தை கொடுக்குது, மன நிம்மதியை கொடுக்குது, ஏதோ ஒரு விஷயத்த அதால முடிஞ்ச விஷயங்கள் அது கொடுத்துட்டு தான் இருக்கு. உங்களுக்கு கடல் எதை வந்து கொடுத்தது, நீங்க அதை எழுத்தா ஆக்கணும் அப்படிங்கிற சூழல் வந்து எப்போ நிர்பந்தமாச்சு? நான் கடல் குறித்து எழுதணும், கடல் குறித்த தேடல்களை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த சுனாமிக்கு பிறகு அதுக்கு முன்னாலே நான் வந்து சூழலியல் சிக்கல்கள், வள அரசியல் இது பற்றியெல்லாம் சின்ன சின்ன கட்டுரைகள்லாம் எழுதியிருக்கிறேன் எழுத தொடங்கிய காலத்தில். ஆனால் சுனாமிக்கு பிறகு கடற்கரை மக்களும் கடலை சபிக்க தொடங்கினாங்க. கடல் எங்களை இந்த மாதிரி, கடலம்மா எங்களை இந்த மாதிரி பண்ணிட்டே அப்படிங்கிறது. அப்போது வந்து கொஞ்ச நாளுக்கு பிறகு, சில மாதங்களுக்கு பிறகு நாகப்பட்டினத்திலிருந்து ஒரு மீனவர் பேசினார். கடலுக்கும் எங்களுக்கும் இடையில பிணக்குகள் இருக்கலாம், ஆனால் நாங்கள் எப்போதுமே தாயும் பிள்ளையும் வந்து எப்போதுமே பிரிஞ்சிருக்க முடியாது, நாங்கள் திரும்பவும் கடலோட நாங்கள் இணங்கிடுவோம் அப்படிங்கிறது. கடலை பிரிந்த ஒரு வாழ்க்கை என்கிற பேச்சுக்கே இடமில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. இந்த காலங்களில் தான் எனக்கு ஒரு எண்ணம் தோணுச்சு. இயற்கை எப்போதாவது சீற்றம் காட்டுகிறது, அது சீறுவது போல பிறகு ஆறும், பிறகு தனியும். அதுக்காக வந்து நம்ம இயற்கையை சபிக்க வேண்டியதில்லை. இந்த மாற்றங்களை எல்லாம் தாண்டி இயற்கைக்கு நமக்கு வந்து விளக்க முடியாத ஒரு உறவு இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்போ என்னை தீண்டிய கடல் அப்படின்னு ஒரு சின்ன கட்டுரை எழுதினேன். கடல் என்ன வகையிலெல்லாம் என்னை ஈர்த்திருக்கிறது, கடல் வந்து எப்படி எனக்கு அணுக்கமாக இருக்கிறது, கடலும் கடற்கரையும் என் வாழ்க்கையில் எப்படி பிரிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது, அதை பார்த்து நான் ரசித்த விஷயங்கள் என்னதெல்லாம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எனக்கு தோன்றிய விதத்தில் வந்து நான் ஒரு 2 பக்கம் ஒரு தடவை எழுதினேன். அதையே ஒரு நூலின் தலைப்பாக ஆக்கினேன் பின்னால், என்னை தீண்டிய கடல் அப்படிங்கிறது. அப்படியே வந்து ஒரு கட்டத்தில் வரும்போது நான் அந்நியப்படும் கடல் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதினேன். எப்படி கடலும் கடற்கரையும் அதை சார்ந்திருக்கிற மக்களுக்கு வந்து அந்நியப்பட்டு கொண்டிருக்கிறது, கடலும் அவர்களுடைய வாழ்வாதாரமும் அவங்ககிட்ட இருந்து பிரிக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நான் வர்றேன். அப்போது நான் கடலை பார்க்குற பார்வை என்பது ஒரு புறம் இருக்க, கடல் தான் எங்களுக்கு எல்லாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற மக்களுடைய கண்கள் வழியாக கடலை பார்க்க ஆரம்பிக்கிறேன். அப்போது ஏதோ ஒரு சூழலில் வந்து நான் சொன்னேன், கடலை வந்து கடற்குடிகளுடைய கண்களின் வழியாக பார்க்கணும் அப்படிங்கிறது. அவங்க பார்க்குற கடல் வேற, நாம் பார்க்குற கடல் வேற. நாம் ஒரு கேளிக்கை பார்க்குற விதமாக, அல்லது நம்ம அதிகபட்சம் நம்ம கடலை பார்த்தோன்னா ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் தான் நமக்கு கடல் தெரியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு மந்தாரம் தான் தெரியும். அப்போ வந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவு கிடக்கிற கடல், மில்லியன் கணக்கான சதுர கிலோமீட்டர் பறந்து கிடக்கிற கடல்,
ஒரு 3 லட்சம் கிலோமீட்டர் தொலைவு நீண்டு கிடக்கிற கடற்கரை, இதெல்லாம் நம்ம கண்ணில் பார்க்கறதில்ல. உலகம் பூரா இருக்கிற பெய்யக்கூடிய மழையெல்லாம் ஆறாக மாறி அது கடைசியில் வந்து இந்த 3,12,000 கிலோமீட்டர் நீளம் இருக்கிற ஒட்டுமொத்த கடற்கரையில வந்து கலக்குது. இந்த கடலுக்கும் நிலத்துக்குமான உறவு என்பது இந்த தண்ணீரின் மூலம் நடக்குது. கடல்ல இருந்து தண்ணி வானத்துக்கு போகுது, அங்கிருந்து நிலத்துல விழுது, அது மீண்டும் நிலத்துல இருக்கக்கூடிய சத்துகளோடும் அங்க கிடைக்கக்கூடிய அனுபவங்களோடும் மீண்டும் கடல்ல வந்து சேருது. இந்த சுழற்சியோட மனித வாழ்க்கையும் வந்து இணைஞ்சிருக்குது. இந்த சுழற்சி இல்லைன்னா வானிலை இல்லை, பருவநிலை இல்லை, விவசாயம் இல்லை, மனித வாழ்க்கை இல்லை, ஏன் எந்த உயிரினங்களுமே வாழ முடியாது. நாம் நினைக்கிறோமோ இல்லையோ, கடல் வந்து உலகின் எல்லா உயிரினங்களையும் வந்து தொட்டுக்கிட்டே இருக்குது. ஃபிசிக்கலாக தொட்டுக்கிட்டு இருக்கு. கடலுடைய கைகள் அவ்வளவு நீளமானவை. எல்லா ஆழத்திற்கும் எல்லா உயரத்திற்கும் எல்லா விதமான நிலங்களுக்கும் வந்து கடல் வந்து ஊடாடி கொண்டிருக்கிறது. தன்னுடைய தூதுவனாக தண்ணியை அனுப்புது. தண்ணி எல்லா இடத்துலையும் போய் நலம் விசாரித்து கடைசியில் வந்து கடலில் வந்து சேருது. இந்த உறவின் ஒரு பகுதியாக நம்ம மனுஷங்களும் இருந்துட்டு இருக்கிறோம். தொடர்ந்து மீனவர்களுக்காகவும் மீனவர்களோட உரிமைகளுக்காகவும் குரல் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய பேனா வந்து துறையாடல் அப்படிங்கிற அந்த தொகுப்பு நூலை தயார் செய்யறதுக்கு எப்போ தயாராச்சு? சுனாமிக்கு பிறகு மீனவர்கள்லாம் வசதி ஆயிட்டாங்க, இப்போ அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க, அவங்களுக்கு பிரச்சனை ஏதும் இல்லை அப்படிங்கிறதும் ஒரு கற்பிதமாக இருந்தது. அவங்களுக்கு மானியம் கொடுக்கப்பட்டது, அவங்களுக்கு வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுச்சு, அவங்க ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது, ஒரு தோற்றம் ஏற்படுத்தப்படுகிறது. பேரிடர்கள் வரும்போது கூட அந்த பேரிடர்கள்ல அவங்க அனுபவிக்கக்கூடிய அந்த துயரங்களை தாண்டி இப்ப எல்லாமே சரி பண்ணிட்டோம், எல்லாமே ஓகே அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கு மீடியாவை வந்து அரசு நிர்பந்தம் கொடுக்கறதும் உண்டு. இதை பல பேரிடர் சூழல்களில் நான் வந்து திரும்ப திரும்ப கவனிச்சிருக்கிறேன். உண்மையிலேயே கடற்கரை வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு 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 சரியான ஒரு புரிதலை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி அடிப்படையில் இந்த நிலம் பேசணும், இந்த நிலம் தான் என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தது. அப்போ நான் கட்டுரைகள் எழுதலாம், புத்தகங்கள் எழுதலாம், ஆனால் மீனவர்களே பேசினா எப்படி இருக்கும்? கடற்கரையின் ஆன்மாவை, அந்த ஆன்மாவுக்கு காது கொடுக்கறதுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு 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 ஐடியா எனக்கு தோணப்போ தான் அவர்களுடைய குரலையே, அவர்களுடைய கருத்துக்களையே ஒரு நேர்நிலையாக அந்த விஷயங்களை வந்து பதிவு பண்ணணும், அதையெல்லாம் ஒரு தொகுப்பில் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு 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 கருத்து வந்து எனக்கு ஏற்பட்டது. அதோடு சேர்ந்து இந்த 20 ஆண்டு காலங்களில் பல்வேறு விற்பனர்கள், துறை புலமையாளர்கள், நோக்கர்கள், நெய்தல் உணர்வாளர்கள், ஊடகர்கள், இப்படி பலதரப்பட்ட மனிதர்களை வந்து நான் வந்து சந்திச்சிருக்கேன். அவங்க கிட்ட வந்து பல்வேறு பொருண்மைகளில் வந்து நேர்காணல் பண்ணியிருக்கிறேன், அவங்களோட உரையாடி இருக்கிறேன். இந்த உரையாடல்களையும் இந்த தொகுப்பில் வந்து நான் சேர்த்து கொண்டு வந்திருக்கிறேன். நீங்கள் இந்த தொகுப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50-80 கிராமங்களில் இருக்கிற மீனவர்கள் பேசுகிறாங்க. இது 20 ஆண்டு காலத்தில் நடந்தது, ஒரு குறிப்பிட்ட நாளில் போய் செய்த ஒரு வேலை அல்ல. இந்த 20 ஆண்டு காலத்தில் கடற்கரைகள் வந்து என்ன மாற்றங்களுக்கு உட்பட்டிருக்கிறது, அந்த மக்கள் எதை மிக முக்கியமான சிக்கலாக நினைக்கிறார்கள், இது வந்து நம்ம உதிரிகளிடமோ அரசியல்வாதிகளிடமோ சேகரித்த தகவல்கள் அல்ல. நாம் களத்துக்கு போகிறோம், அங்கே ஒரு ஸ்கிரிப்டை வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய மனிதர்கள்ட்ட நம்ம பேசுறதில்ல. முதிய மீனவர்கள், மூதாட்டிகள், மீனவ பெண்கள், இந்த மாதிரி யார்கிட்ட பேசினா வந்து அந்த மண்ணு பேசுகிற மாதிரி இருக்குமோ அவங்ககிட்ட வந்து நாம் வந்து உரையாடல்களில் ஈடுபடுறோம், அதை வந்து நாம் வந்து பதிவு பண்ணுறோம். இந்த பதிவுகளும் இந்த விற்பனர்களுடைய குரல்களை நம்ம பார்த்தோம்னா இந்த குரல்களை வந்து வழிமொழிவுகிற விதத்தில் வந்து இந்த குரல்கள் இருக்கும். இதை என்டார்ஸ் பண்ணுறாங்க, இதை இன்னும் விலாவாரியாக பேசுகிறாங்க. மீனவர்களுடைய சுருக்கமான அந்த சொற்கள் எவ்வளவு விரிவான விவாதங்களுக்கான விஷயங்களை உள்ள கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கமாகவும் இருக்குது. பல கிராமங்களில் வந்து மீனவ பெண்களோடு மீனவர்களோடு உட்கார்ந்து கடற்கரையில் வந்து விவாதங்கள் நடத்தியிருக்கிறோம். இந்த விவாதங்களையும் நம்ம வந்து உள்ளே கொண்டு வந்திருக்கோம். சுருக்கமாக சொல்லப்போனால் இது முழு முற்றாக இந்த துறையாடலுங்கிற தொகுப்பு வந்து மீனவர்களுடைய குரல், அந்த நிலத்தின் குரல். அப்போ உண்மையிலேயே நாங்கள் கடற்கரையை வந்து புரிஞ்சிக்க விரும்புகிறோம் அப்படின்னுங்கிற ஒரு ஆர்வம் வந்து யாருக்காவது இருக்குதுன்னா அவங்க நிச்சயமாக இதை ஒரு ரெஃபரன்ஸ் புக்காக பார்க்க முடியும். இதில் கூட நான் வந்து ஒரு 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 விழுக்காடு 2 விழுக்காடு கூட நான் இந்த நெய்தல் யதார்த்தத்தை வந்து நான் பதிவு பண்ணலை. ஒரு தனி மனிதனுங்கிற வகையில் வந்து என்னால் இவ்வளோ தான் செய்ய முடிஞ்சுது இவ்வளோ காலத்தில்.
மட்டுமல்ல வந்து இது ஒரு தொடர் பயணம், தொடர்ந்து வந்து நான் வந்து அதை செய்துக்கிட்டே இருப்பேன். ஆனால் இந்த இந்த 1 விழுக்காடு 2 விழுக்காடு பதிவில் நாம் வந்து இந்த கடற்கரையை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அந்த குரல்களை வந்து நம்ம வந்து கொண்டு வந்திருக்கிறோம். பலதரப்பட்ட மனிதர்கள், பெண்கள். இப்போ உதாரணமாக ஒரு பேரிடர் சூழல் வருது அப்படின்னா அங்கே வந்து ஒக்கி பேரிடர் வந்த நேரத்தில் வந்து நான் வந்து அந்த கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்களோடையும் உரையாடினேன். அங்கே கடல் பாதுகாப்பை பற்றி அவங்களோட உரையாடுறேன், ஒரு விவாதம் நடத்துகிறேன். இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னா நான் வந்து ராமேஸ்வரம், தூத்துக்குடி, கடலூர், நாகப்பட்டினம் இந்த 4 இடங்களுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய சுனாமி விதவைகள் உட்பட நான் வந்து இந்த இந்த ஒக்கி விதவைகளோட சேர்த்து நான் வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து நான் நேர்காணல் பண்ணுறேன். புத்தகத்திலே பார்த்தீங்க அப்படின்னா மக்களுடைய கருத்துக்கள், பேட்டிகள், நேர்காணல்கள், உரையாடல்கள், விவாதங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்க அடுக்கடுக்கா கொடுத்துருக்கீங்க. அதை நம்மளால பார்க்க முடியுது. நீங்க சந்திச்சதுல 20 ஆண்டு கால இந்த பயணம் இருக்கு இல்லையா, நீங்க சந்திச்சதுல வந்து உங்களை ரொம்ப உலுக்கிய ஒரு விஷயம், இந்த கடற்கரை, இந்த நிலப்பரப்பு, இந்த மனிதர்கள் என்ன உலுக்குனாங்க, இந்த இடத்த விட்டு என்னால் நகரவே முடியல அப்படின்னு நீங்க உணர்ந்த இடம் எது, எந்த பகுதி? 2-3 விஷயங்களை சொல்லலாம். ஒன்றாவது வந்து ஒக்கி பேரிடர் நேரத்தில் ஆழ்கடலில் தவித்து கொண்டிருந்த மீனவர்களை காப்பாற்றுங்க அப்படின்னு கடற்கரையிலேருந்து விதவைகள் எல்லாம், அந்த பெண்கள் எல்லாம் கூக்குரலிட்டு அழுறாங்க. அப்போது ஒரு குறிப்பிட்ட சேனலுடைய கேமராவோட நானும் கூட போகிறேன். அப்போ நாம் பேட்டி கொடுக்கறதுக்கு பதிலாக அந்த அந்த கதறக்கூடிய அந்த மக்களுடைய உணர்வுகளை பதிவு பண்ணணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப முக்கியமாக பட்டது. அப்போ கேமராவை கொண்டு போகும்போது ஒரு பெண் வந்து மண்ணை அள்ளி வீசுகிறாங்க எங்கள் மேலே. இங்கே ஒருத்தனும் வர வேண்டாம், கடலில் எங்கள் அப்பா கிடக்கிறாரு, அவரை போய் காப்பாற்று அப்படின்னு ஒரு இளம்பெண் வந்து கத்தி கூச்சல் போடுறாப்புல, அழுறாப்புல. அப்போ நான் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட பையன் மெதுவாக போய் சொல்கிறேன், இங்கே பாரும்மா, இதை நீ கேமராவாக பார்க்காத, அரசாங்கத்தை நோக்கி நீ பேசுகிற, நீ என்ன பேச விரும்புகிறியோ அதை இந்த கேமராவை பார்த்து பேசு அப்படின்னேன். இதை மத்திய அரசுன்னு நீ நினச்சிக்க, மத்திய அரசை பார்த்து நீ பேசு அப்படின்னேன். அந்த பொண்ணு பேசினா பார்க்கணும், அந்த ஒரு 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 பதறக்கூடிய ஒரு நெய்தல் பெண்ணுடைய மனசு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பேசினாப்புல. அப்போ அந்த அந்த சேனல்காரர் சொன்னார், ரொம்ப நீங்கள் பரவாயில்லையே, நீங்கள் கரெக்டாக அந்த விஷயத்த வந்து, என்னுடைய இலக்கு வந்து அந்த மாதிரி தான் இருந்தது, அந்த மண் என்ன ஃபீல் பண்ணுதுங்கிறது. ஒரு தடவை ராமேஸ்வரத்தில் 2008 போனப்போ ஒரு கல்யாணம் ஆகி 6 மாதத்தில் கணவரை கடலில் வந்து சாக கொடுத்த ஒரு பெண், 6 மாதம் ஆச்சு. அப்போ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷத்துக்கு அப்புறம் அந்த அம்மாவை நான் பார்க்குறேன். அந்த நேர்காணலில் வந்து இலங்கை படை சுட்டு கொன்றது அந்த அந்த மீனவரை. நேர்காணலில் வந்து அந்த அம்மா வந்து 2 விஷயத்த சொன்னாங்க. ஒரு ஆம்புலன்ஸு சத்தம் கேட்டாலே பதறாட்டமாக இருக்குது அப்படின்னா. அப்போ அந்த மீண்டும் மீண்டும் அந்த அந்த மரணத்தின் துயர் வந்து அந்த அந்த பொண்ணை வந்து எவ்வளோ பாதிக்குது அப்படிங்கிறது. 2வது விஷயம் வந்து கணவர் இறந்து போனார். ஒரு கணவரை இழந்து போகிற ஒரு 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 கடற்குடியுடைய மனைவிக்கு என்ன மாதிரியான வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. சாப்பாட்டுக்கு வழி இல்லை, வறுமைப்பட்டிருக்கிறோம், கணவர் இல்லாமல் கூட நான் வந்து வாழ்ந்துருவேன், ஆனால் இந்த சமூகம் என்னை எப்படி பார்க்குதுங்கிறதான் எனக்கு பெரிய துயரமாக இருக்குது. ஒரு ஆம்பளை கிட்ட பேச முடியாது, காலையில் சுதந்திரமாக வெளியே எங்கேயும் நடமாட முடியாது, அந்த மாதிரி வந்து பேசினாங்க. விழுப்புரம் பக்கத்தில் மரக்காணம் கைப்பாணி குப்பம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போயிருந்தேன். அங்கே வந்து ஒரு தலைச்சுமடு மீன் விற்பனை பெண், அவங்க வந்து கணவரால் கைவிடப்பட்டவங்க. நேர்காணலுக்கு உட்கார்ந்து எல்லாம் பேசி முடிச்சுட்டு அவங்க எந்திரிச்சு வாசலுக்கு வரும்போது அப்படி திரும்புகிறவங்க, செருப்பை போட்டு திரும்புகிறவங்க இப்படி என்ன பார்த்து திரும்பிட்டு சொன்னாங்க, பொம்பளையா பிறக்கக்கூடாதுங்க அப்படின்னா. அப்போ நாம் வந்து நெய்தலில் இருக்கிறவங்கெல்லாம் வித்தியாசமாக இருப்பாங்க, விசித்திரமாக இருப்பாங்க, அப்படி இப்படியெல்லாம் நாம் வந்து யானையை பார்த்த குருடர்கள் போல ஒரு சித்திரம் வச்சுருக்கிறோம். ஆனால் இந்த திணை நிலங்களின் வாழ்வியல்களின் வேறுபாடுகளை தாண்டி எல்லா இடத்துலையும் மனிதர்கள் தான் வாழ்கிறாங்க. மனித சமூகங்களுக்கான எல்லா சிக்கல்களும் எல்லா சமூகங்கள்லையுமே இருக்குது, அதில் எந்த வித்தியாசமுமே இல்லை. நெய்தல் சமூகத்தை பொறுத்தவரையில் அதை ஒரு கேரிங் கம்யூனிட்டி, ஒரு வெல்ஃபேர் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க.
தன்னுடைய சமூகத்தில் யாருக்கெல்லாம் இழப்பு வருகிறதோ இறப்பு வருகிறதோ அந்த அந்த குடும்பத்தை வந்து அந்த சமூகம் வந்து அரவணைத்துக் கொள்ளும். ஒரு நெய்தல் சமூகத்துல அனாதைகளே இருக்க மாட்டாங்க, ஆதரவற்றோரே இருக்க மாட்டாங்க. ஒரு 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 இரவலர் கடற்கரை கிராமத்துக்கு வந்து சாப்பாடு இல்லாம செத்து போனதா வரலாறு இல்லை அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க. ஆனா நான் பார்த்தேன், நெய்தல் சமூகம் படிப்படியா மாறிக்கிட்டே இருக்குது. தன்னுடைய மனைவியை கைவிடுவது என்பது நெய்தல் சமூகத்துல சாதாரணமான விஷயம் இல்லை. ஆனா நான் ஜெகதாப்பட்டினத்துல பார்த்தேன், நிறைய கிராமங்கள்ல பார்த்தேன். கடற்கரையில அபலைகளுடைய எண்ணிக்கை எப்படி ஆச்சரியப்படுத்தக்கூடிய விதத்துல இருக்குதோ அதே மாதிரியே கணவரால் கைவிடப்பட்ட பெண்களுடைய எண்ணிக்கையும் அதிகமா இருக்கு. இந்த நவீன வாழ்க்கை அவங்க மேல ஒரு பெரிய ஒரு அழுத்தமாக இருக்கு. வேணாட்டு பகுதியில வந்து ஒக்கி பேரிடர் காலத்துல வந்து கொஞ்சம் அதிகமான ஸ்டடீஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்த காலத்துல தெரிஞ்சுக்கிட்டோம், கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள், கணவனுக்கும் மனைவிக்கும் பிரிவு, இந்த மாதிரி விஷயம் வந்து அங்க நிறைய இருக்குது. எய்ட்ஸ் மாதிரி நோய்கள், தொற்று நோய்களுடைய அது தொற்று நோய்னு சொல்ல முடியாது, அது ஒரு தீவிரமான ஒரு நோய். ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன் வந்து அங்க ரொம்ப அதிகமா இருக்குது. புலம்பெயர்ந்து கடலுக்கு போகக்கூடிய மீனவர்கள் வாழக்கூடிய பகுதிகள் எல்லாம் இது ஒரு புதிய சிக்கலாக வந்துட்டு இருக்குது. கடற்கரையில பல இடங்கள்ல வந்து போதைப்பொருள் என்பது ஒரு புதிய சிக்கலாக வந்து கொண்டிருக்கிறது. அப்போ சமவெளி ஊடாட்டம் கடற்கரை நிலத்துல அதிகமாக தொடங்கின போது எல்லா சமூகத்திலும் இருக்கக்கூடிய கீழ்மைகளும் சேதங்களும் கடற்கரை சமூகத்திலையும் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து நான் வந்து புரிஞ்சுக்கிறேன். 2 ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம மரக்காணம் பகுதியில கூட வந்து மீனவர்கள் தான் கள்ளச்சாராயம் வருந்தி 18 பேர் 20 பேர் உயிரிழந்தாங்க. அந்த தகவலையும் நம்ம எதிர்பார்த்தோம். ஏன்னா தொடர்ந்து வந்து மீனவ சமுதாயமே வந்து போதைக்கு அடிமையாகிறாங்க, போதையால இறக்குறாங்க, கள்ளச்சாராயத்தால இறக்குறாங்க. அங்க வேற விதமான ஒரு சூழல் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு அவங்க மேலேயே நம்ம எல்லா குற்றங்களையும் இந்த பொது சமூகம் திணிக்குது இல்லையா? நீங்க சொன்ன விஷயத்தை பத்தி நான் ஒன்றை தெளிவுபடுத்த விரும்புறேன். நாளையை பற்றிய சமூகத்தை ஒரு நாளையை பற்றிய நம்பிக்கையை ஒரு சமூகம் இழந்து போகும்போது எல்லா விதமான கீழ்மைகளும் அந்த சமூகத்துக்குள்ள வந்துடும். இந்த நாளை மட்டும் நான் ஓட்டிட்டா போதும், நாளையை பற்றி நான் யோசிக்க வேண்டியதில்லை அப்படிங்கிறது. அடிப்படையில் கடற்குடிகளுடைய வாழ்க்கை வந்து அன்றாடத்தன்மை கொண்டது. ஆனால் கடல் என்கிற வங்கி அவர்களுக்கு இருந்தது. இன்னைக்கு கடற்கரையும் இல்லை, கடலும் இல்லை அவங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு சூழல்ல வந்து இந்த மன நெருக்கடிகளும் உடல் நெருக்கடிகளும் சேரும்போது இந்த போதை என்பது அந்த வாழ்க்கையில வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாகுது. இதை நான் நியாயப்படுத்தலை. அவங்களுக்கு வந்து இன்னைக்கு தேவை வந்து போதை மறுப்பு இயக்கங்களும் விழிப்புணர்வும் என்பதை தாண்டி நாளையை குறித்த நம்பிக்கையை கொடுப்பது, அதற்கான அடிப்படை கட்டுமானங்களை கட்டமைப்புகளை கொடுப்பது. உங்களை நாங்கள் கடற்கரையிலிருந்தும் கரைக்கடல்ல இருந்து விரட்ட மாட்டோம், கடல் என்றும் போல் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுப்பது, இது முக்கியமானது. நிச்சயமா சார், ரொம்ப ஆழமா சொன்னீங்க. இந்த 20 ஆண்டுகால பயணத்துல எத்தனையோ கண்ணீர் குரல்கள், எத்தனையோ வேதனை, அடக்குமுறைகள், மரண ஓலங்கள், இது எல்லாத்தையும் வந்து நீங்க அந்த புத்தகத்துல பதிவு பண்ணியிருக்கீங்க. இந்த 20 ஆண்டு கால பயணம் போதுமானதா நினைக்கிறீங்களா சார்? இந்த பெருங்கடலையும் இந்த பெருங்குடி மக்களையும் பதிவு செய்யறதுக்கான அந்த 20 ஆண்டு கால பயணம் போதும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா பத்தாது. நான் 2010 சாமந்த் சுப்பிரமணியன் அப்படின்னு ஒருத்தர் வந்து பென்குயின் பப்ளிகேஷன்ஸில் ஃபாலோயிங் ஃபிஷ் அப்படிங்கிற ஒரு சின்ன புத்தகம், அது வந்து ஒரு பயண நூல் தான். அதுவும் ஒரு வகையில் எனக்கு ஒரு ஸ்பார்க்காக இருந்தது. அவர் ஒரு ஜேர்னலிஸ்ட்டு, இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் ஒவ்வொரு இடங்களுக்கு போய் அந்த கடற்கரை அனுபவத்தை வந்து அந்த மீன் உணவு, அந்த மக்களுடைய பண்பாடு, அந்த வரலாற்று பின்னணி, இது மாதிரி ஒரு சின்ன ஒரு ஸ்டிண்ட் மாதிரி வந்து அவர் வந்து எழுதுகிறார். அதில் வந்து அவர் வந்து அதாவது கடலையெல்லாம் படிச்சுட்டேன், இந்த மக்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற கருத்தை அவர் சொல்லலை. ஆனால் அந்த கடற்கரையில் வாழ்கிற மக்களுடைய வேதனையை வந்து அவருடைய வார்த்தைகளில் வந்து அதில் சொல்கிறார். இதை தாண்டி ஒரு பெரிய யதார்த்தம் அங்கே இருக்குது. நம்ம கண்ணுக்கு நம்மளை வந்து ஈர்க்கக்கூடிய இந்த விஷயங்களை தாண்டி ஒரு பெரிய வாழ்க்கை அங்கே இருக்குது அப்படிங்கிறது. அது ஒரு பெரிய பயணம். நாம் என்னை பார்த்தோன்னா நாடுகளை இணைத்த கப்பல் பயணங்கள் இருக்கிறது அல்லவா, இந்த பயணங்கள் எல்லாம் வந்து காற்றுகளை அடிப்படையாக வச்சு தான் நடந்திருக்குது. அதை சொல்லும்போது கூட ட்ரேடு விண்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த பயண கப்பல்கள், இந்த வணிக கப்பல்கள் வந்து இந்த காற்று எந்த காலத்தில் இருக்குதோ அந்த காலத்தில் தான் பயணம் பட்டு இங்கே வருவாங்க. இது ஒரு உலகம் தொடங்கிய நாள் முதல் ஆதி மனிதன் முதலாக கடலில் வந்து விபத்துபூர்வமாக கடலுக்குள்ள நுழைந்த காலம் தொட்டு இன்னைக்கு வர கடலை வந்து யாருமே முழுமையாக படிக்கலை. அதனுடைய ஆழம், நீளம், பரப்பு, கடற்கரை
இதை பற்றின அறிவு வந்து எப்போதும் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். மர்மங்களின் தொடர்ச்சியாகவே அது இருக்குது. அதில் வந்து ஒரு துளியை நான் பெற்றேனா அப்படின்னு கூட என்னால் சொல்ல முடியாது. அது திரும்ப நம்மளை இழுத்துக்கிட்டே இருக்கும் பேசுறது. துறையாடல் அப்படிங்கிறது துறையாடல் அப்படிங்கிற அந்த பேரை ஃபர்ஸ்ட் கேள்விப்பட்ட உடனே ஆற்றுலலாம் போயிட்டு நம்ம நீராடுதல், ஊஞ்சல் ஆடுதல் அந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். வேற ஏதோ ஒரு அவங்களுடைய சொந்த அனுபவம் அந்த மாதிரி ஏதோ எழுதியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுக்குள்ளதான் உள்ள போனோம். ஆனா இதுக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை வலி, வேதனை, கண்ணீர், அந்த மரண ஓலங்கள், அவங்களுடைய அந்த பொது சமூகம் அவங்க மேல திணிக்கக்கூடிய அடக்குமுறைகள், இது எல்லாத்தையும் வந்து ரொம்ப அழகா நீங்க ஒவ்வொருத்தருடைய குரல் வாயிலாவே நீங்க பதிவு பண்ணியிருக்கீங்க. நிச்சயமா வந்து துறையாடல் வந்து தமிழக கடற்கரையோட அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய எல்லா மக்களுக்கும் வந்து இது ஒரு பொக்கிஷமா இருக்கும் அப்படின்னு நம்புறோம். இது ஒரு பெரிய எனக்கு வாழ்க்கை கனவாக இருந்த ஒரு விஷயம். அந்த மக்களுடைய குரலுக்கு இதுவரையில் நான் நேர்மையாக இருந்திருக்கேன். ஹை ஃபிடலிட்டி அப்படின்னு சொல்கிறது. இதையும் நான் வந்து இந்த பதிவையும் நான் வந்து நான் அறிந்தவரை அதை வந்து நான் நேர்மையாக நிகழ்த்தி இருக்கிறேன். இது மனசுக்கு ஒரு நிறைவை தந்தாலும் இந்த பயணம் தொடர்கிறது. தொடர்ந்து நாம் பயணிக்கணும், தொடர்ந்து விவாதிக்கணும். கடற்கரையோட எனக்கு இருக்கக்கூடிய உறவு அருந்து விடக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா சார், என்னைக்குமே அது வந்து கடலோடைய நீட்சி மாதிரி தொடர்ந்து கொண்டே இருக்கும். நேரத்துக்கு நன்றி சார்.